உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது mohatechintamil. நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் செம்ம சூப்பரான 8 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே புதுசாக வந்திருக்க ஆப்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்கிறது தான், இந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரது மட்டும் கிடையாது, இதில் எது பாதுகாப்படுது அப்படின்றதையும் நம்ம வந்து தீர்மானிக்க வேண்டியிருக்கு. அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு சில அப்ளிகேஷன் டிலீட் பண்ணதுக்கு அப்புறமாக ஒரு 8 ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் பற்றி வந்து கடைசியாக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் ஆப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக பண்ணுற முக்கியமான சேனலில் உங்களது ஒரு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு என்னுடைய மனதார நன்றிகளை பார்த்தீங்கன்னா நான் தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் டெக் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸ்க்கான டைரக்ட் டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் Galia அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு படம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அன்னோன் சோர்சஸ் எடுத்து விட்டுட்டு கூகுள்லேருந்து ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரீசெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஹிட்டான நிறைய படங்கள் தொகுப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் கிடைக்குது. அதுக்கு Galia அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள பாலிவுட், ஹாலிவுட் மற்றும் சவுத் இந்தியன் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு ரீசென்ட்லி இது பார்த்தீங்கன்னா ஹிட்டான படங்கள் தான். புது படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எதுலையுமே சரி. பட் இதுக்குள்ள ஹிட்டான நிறைய மூவிஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. டைரக்டாக அந்த மூவி மேலே கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே டவுன்லோட் பட்டன் கொடுத்துருக்கு. டவுன்லோட் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சவுத் இந்தியன் மூவிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கேட்டகரியில் போய்ட்டு சவுத் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்ற சவுத் இந்தியன் மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிடைக்கும். அதுவும் ஹிட்டான மூவிஸ் எல்லாமே. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் Jiggy என்ற இந்த அப்ளிகேஷன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷனுக்கு இது. அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது நீங்களே பார்க்க போகிறீங்க. இந்த அப்ளிகேஷன் போன உடனே உங்களுக்கு கேமரா மற்றும் இங்கே கேலரிக்கான ஆப்ஷன் காட்டுது. நான் ஃபோட்டோ எடுக்க போகிறது, அதனால கேலரியில் போய்ட்டு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுசாக உங்களுடைய உருவம் இருக்க மாதிரி பார்த்துங்க, முழு ஃபோட்டோவை கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அது யாருடைய ஃபோட்டோவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ என்னுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டான்ஸ் மூமெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆனதாயிடும். ஸோ இதில் எந்த டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டான்ஸ் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது 100% லோட் ஆக ஆரம்பிச்சிடும். லோடு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அது முழு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி டான்ஸ் வந்து பண்ண வைக்கலாம். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷனாக இருக்குல்ல. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம மூணாவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஸ்பீச்வே அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். டெலிப்ராம்ப்டருக்கான ஒரு சூப்பரான அப்ளிகேஷனுங்க இது. பொதுவாக நீங்கள் ஏதாவது மொபைலில் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்ல வர வேண்டிய விஷயங்களை மேக்ஸிமம் மறந்துடுவீங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் வடிவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். மேலே டைட்டில் கொடுத்துட்டு கீழே என்ன கண்டென்ட் பார்த்து நீங்கள் பேச விரும்புறீங்களோ அது வந்து எழுதி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் பார்த்து நான் வந்து ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்கேன், சாம்பிள் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு பட்டன் தெரியுது இல்லையா, அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். என்னன்னு தெரியல, என்னோட மொபைல் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. மற்ற மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெக்கார்டுக்கான இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த ரெக்கார்ட் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பேச வர வேண்டிய விஷயங்களை வந்து பேசலாம். மறக்கிற விஷயங்களை அதை பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்க முடியும். ஸோ பட் நீங்கள் வந்து வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்க இந்த செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுடைய மேலே இருக்க அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அப்படின்றது நீங்கள் வந்து இங்கே செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படின்றது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் டிலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், ப்ளே டிலே எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். அடுத்து நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஜென் ரேடியோ அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது ஒரு ரேடியோ பிளாட்ஃபார்மில் வராது, பட் அப்ளிகேஷனுக்கு ஜென் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. எதுக்காக ஜென் அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்கன்னா இது ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலாக்ஸேஷன் மற்றும் மெடிடேஷனுக்கான ஒரு சில மியூசிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. உண்மையிலே ரொம்ப பிளீசிங்கான ஒரு மியூசிக் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதுக்குள்ள கேட்டகரிஸும் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மியூசிக் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். உண்மையிலே பார்த்தா வந்து ஏதாவது ப்ரெஷரில் இருக்கும்போதும் அது வந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இது 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு மேலே வேணால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இதுக்குள்ள வந்து பாருங்கள், ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது கூட நீங்கள் அந்த மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து நம்ம ஐந்தாவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஒர்க் அவுட் டைமர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் நீங்கள் வந்து பண்ணும்போது அது எத்தனை செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மேலே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ டைமிங் எடுக்கிறீங்க அப்படின்னு செட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவையான போது அது எத்தனை செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்றது கீழே செட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வேணும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுடைய ஒர்க் அவுட் பாதை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிடம் 50 நிமிடங்கள் பார்த்து நம்ம டைம் எடுத்துட்டு இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் செட்டுக்கான அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரிலாக்ஸேஷனுக்கான டைம் அது முடிஞ்ச உடனே மறுபடியும் செகண்ட் ஒர்க் அவுட்டுக்கான டைமிங் ஆனது உங்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நீங்கள் என்ன ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் ஆனது நீங்கள் செட் ஆனது பண்ணிக்கோங்க. உண்மையிலே ஒரு எக்ஸலண்டான அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம ஆறாவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் நியான் ஃபில்டர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு சின்ன கேமிங் அப்ளிகேஷன் உங்களுக்காக. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தா நியான் ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரெடியாக வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கிராஃபிக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ப்ளே பட்டன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி கார், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பேஸ்ஷிப் மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது மூவ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் கரெக்டாக இது மாதிரி மூவ் பண்ணி உள்ளே போகணும். இல்லை வால்ஸ் பட்டு உங்கள் கேம் அங்கே அதோட முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக பார்த்து மூவ் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு லெவலும் பார்த்தா நீங்கள் வந்து கிராஸ் பண்ண இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கூட நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமாக அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வேக்கி என்ற இந்த அப்ளிகேஷன். இதை நீங்கள் வந்து அலாரம் மாதிரியே இல்லை ரிமைண்டராக கூட நீங்கள் செட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பிஎம்க்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு இரவு நேரம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இருட்டாகும். அதே நேரத்தில் ஏஎம்மாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து பகல் நேரம்ன்றதுனால எனக்கு வந்து ரொம்ப பிரைட்டாகவும் எனக்கு வந்து தெரியுது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அந்த இதில் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ நான் டைம் செட் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறமாக இங்கே லேபிள், ரிங் டோன், பசில், வைப்ரேட் அந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. அலாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சவுண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சவுண்டும் நீங்கள் செட் ஆனது பண்ணிக்கலாம். உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த அலாரம் வந்து டெய்லி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் 7 நாள் செட் பண்ணிக்கங்க. இல்லை குறிப்பிட்ட நாட்கள் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நாள் மட்டும் நீங்கள் வந்து கட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வேணுன்ற அளவுக்கு செலக்ட் பண்ணிக்கங்க. ரிங்டோன் உங்களுக்கு எந்த ரிங்டோன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரிங்டோன்ஸ் எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ மேத் ப்ராப்ளம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேத் ப்ராப்ளம் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு அலாரமுக்கு முன்னாடி உங்களுக்கு மேத் ப்ராப்ளம் கேட்கும். அந்த மேத் ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து செட் பண்ணி ஓகே பண்ணிட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து வெளியே வந்துடலாம். ஸோ சூப்பரான அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வெதர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நீங்கள் வந்து வெதர் கண்டிஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பாருங்கள் டெய்லி ஃபோகாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்லி ஃபோகாஸ்ட். ஸோ டெய்லி இருக்கிற வெப்பநிலையும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மாறுபடுகிற அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பிஃபோராகவே உங்களுக்கு இன்ஃபார்ம் ஆனது பண்ணிடுது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, ஏர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும், விண்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து டைம் டு டைம் வந்து கால்குலேட் பண்ணி இது வந்து கொடுத்துரும். ஸோ A to Z நீங்கள் வந்து வெதர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம இன்ஸ்டால் ஆனது பண்ணி வைங்க. ஸோ ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். இன்றைக்கு பார்த்தா இந்த எல்லா அப்ளிகேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து போஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, வீடியோ உங்களுக்கு பிடிச்சா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எது சொல்லணும் அது மாதிரி ஆப் சீரிஸ் டெக்னாலஜி சம்பந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன். நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.